வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன். நான் ஏன் சூப்பர் செப்டம்பர் மாத ராசி பலன் சொல்கிறேன்னா, குரு உச்சமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் செப்டம்பர் 2026. சுக்கிரன் அதே செப்டம்பரில் மூலத்திரிகோணம் கிட்டத்தட்ட 85% உச்சத்துக்கு நிகரான ஒரு பலனோட சுக்கிரன் இருப்பார். 2 சுபர்கள் உச்சம். அடுத்த விஷயம் சொல்கிறேன். அதே செப்டம்பர் மாதம் புதன் உச்சமடைகிற காலமாகவும் இருக்கும். இப்போ குரு, சுக்கிரன், புதன் இந்த மாதிரி வலுவான கிரகங்கள் உச்சம் அடையக்கூடிய மாதம் செப்டம்பர். ஸோ சூப்பர் செப்டம்பர் மாதம் பொதுவாக எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்க போது. இப்போ தனித்தனியாக என்னென்ன ராசிக்கு எப்படி இருக்க போது டீட்டெயிலாக பார்க்கலாம். www.lifehoroscope.in இது வெப்சைட்டு. உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் தேவையோ டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாட்ஸ்அப் மூலியமாகவும் யூஸ் பண்ணிக்கங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரோட உறவுகளோட சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து வீடியோஸ் உங்களுக்கு அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ. தனுசு ராசி 2026 செப்டம்பர் மாதம். தனுசு நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி இந்த செப்டம்பரில் நிச்சயமாக மாற்றங்கள் வருமா? ஏன்னா அர்த்தாசிரம சனி ஒரு பக்கம், குரு உச்சம் ஒரு பக்கம், குரு பயிற்சி நடந்திருக்கு. பட் இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப க்ளோஸாக அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு முதல்ல இந்த கரியர் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் ஒரு நல்ல செய்தி நான் சொல்கிறேன். அது என்ன காரணம்னா, புதன் 10th ஹவுஸில் ரூலிங் வந்துருவார். 7th ஆஃப் செப்டம்பர் மெர்க்குரியோட டிரான்சிட். புதனுடைய டிரான்சிட் 7th ஆஃப் செப்டம்பர். புதன் கரெக்டாக 10ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட இல்லை உச்சத்தோடு வருவார். உச்சம் எக்ஸால்டட் ஃபுல் பவரில் இருப்பார். இப்போ இந்த புதனுடைய பார்வை 4ல் விழுந்துடும். பதவி அதிகாரம் வேலையில் எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த புதனுடைய பார்வை கொஞ்சம் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும். இது மட்டும் இல்லை, புதனுடைய நெக்ஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன் 2nd ஆஃப் செப்டம்பர் அந்த டிரான்சிட் நடந்திருக்கு ஆல்ரெடி. அதாவது புதன் மாறத்துக்கு முன்னாடியே சுக்கிரன் மாறிடும். ஸோ புதனுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன் வரதுனால ஜாப் அண்ட் மணி அண்ட் ப்ரொமோஷன் க்ரோத் இது எல்லாம் அப்படியே ஒன்றா சேர்ந்து கிடைக்கிற மாதமாக இந்த செப்டம்பர் 7th ஆஃப் செப்டம்பர் டு 26th ஆஃப் செப்டம்பருக்குள்ளே இந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ தனுசு ராசியில் பிறக்கிறவங்க, தனுசு லக்னத்தில் பிறக்கிறவங்க இப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வேலை விஷயத்தில், பிஸ்னஸில், ப்ரொமோஷனில், சேஞ்ச் ஆஃப் ஜாபில், இல்லை ஒரு மைக்ரேஷன், எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் ப்ராஜெக்ட்ஸு, கொட்டேஷன் கொடுக்கறது, இது எல்லாமே ஏதாவது ஒரு பிளானில் இருக்கீங்கன்னா இந்த 7th ஆஃப் செப்டம்பர் டு 26th ஆஃப் செப்டம்பரில் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாக 10th ஹவுஸில் புதன் என்ன பண்ணுவார்னா, அந்த பேப்பர் ஒர்க்லேயும் சரி, உங்கள் அப்ளிகேஷன்லேயும் சரி, இல்லை நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பேசுகிறீங்க, ஒரு ப்ரொபோசல் நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, எதுவாக இருந்தாலுமே அந்த கம்யூனிகேஷன் ஏரியாவில் ஸ்ட்ராங்காக புதன் ஆக்டிவாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவார். சப்ஜெக்ட் டு அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வெல்த், அதாவது அந்த மணி, அந்த பிஸ்னஸ் இன்கம், அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் அதையும் சேர்த்தே கொண்டு வருவார். பிகாஸ் புதனுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சுக்கிரன் கூடயே இருக்கும், சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த 2 விஷயம் ரொம்ப ஃபேவராக இருக்குது. தனுசு மற்ற எதை ட்ரை பண்ணிங்களோ இல்லையோ, செப்டம்பர் 7th செப்டம்பர்லேருந்து வச்சிங்களேன், உங்களுடைய கரியர், உங்களோட ப்ரொஃபஷன், உங்களோட சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், உங்களுடைய ஜாப், உங்களோட நேம், உங்களோட ஃபேம், உங்களோட ப்ரொமோஷன், உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் ரிலேட்டாக, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டாக, உங்கள் இன்கம் ரிலேட்டாக இருக்குன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு சூப்பர் மந்த், சரியான மந்த் இந்த செப்டம்பர். ஏன்னா குருவுடைய பார்வையும் உங்களுக்கு 2nd ஹவுஸில் விழும். சனியும் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி வருது, அதையும் குரு பார்வை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிஞ்சிடும். இதை நல்லா கிளியர் பண்ணிக்கணும். 2வது விஷயம் நம்ம பார்க்குறது மேரேஜ் அண்ட் லவ் ரிலேஷன்ஷிப். தனுசு இது எப்படி நான் சொல்கிறதுனா, லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு திருமண ஏற்பாடை சடனாக நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு புஷ் பண்ணும். ஸோ லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களுக்கு திருமண ஏற்பாடை சடனாக பண்ணுறதுக்கு இந்த டைம் உங்களை புஷ் பண்ணும், உங்களை மோட்டிவேட் பண்ணும், உங்களுக்கு பாசிட்டிவாக சிக்னல் கொடுக்கும், உங்களுக்கு ஒப்பீனியனும் ஃபேவராக வந்துடும். காரணம் 18th ஆஃப் செப்டம்பரில் கூட இந்த செவ்வாய் குருவோடு இணைந்து இது குரு மங்கள யோகம் அப்படிங்கிற யோகத்தோடு ஆக்டிவேட் ஆகிடும். ஓகே, இது நல்லாயிருக்கு. ஆனால் அரேஞ்ச் மேரேஜ் சைடில் போகும்போது 8ல் குரு, 7ல் செவ்வாய், மறுபடியும் 8ஆம் இடத்துல செவ்வாய் நகரம், 10ல் புதன், 7 கூடிய புதன் 10ல், 11ல் சுக்கிரன். எப்படி பார்த்தாலுமே அரேஞ்ச் மேரேஜ் சைடில் போகும்போது தடைப்பட்டு அது ஒரு முழுமையான திருப்தி கொடுக்காம, அதுக்கப்புறமா அதை சரி பரவாயில்ல கன்சிடர் பண்ணலாம், நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ண வேணான்ற மைண்ட் செட்டோட அக்செப்ட் பண்ண வைக்கும். இதுதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒரு மாதிரி போகும். பேடாகவும் இல்லை, ரொம்ப குட்டாகவும் இல்லை, ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலாக, சம்டைம்ஸ் ஒரு புகை மூட்டமாக, சம்டைம்ஸ் ஒரு வெறுப்போட, சம்டைம்ஸ் ஒரு இனிமையாக மறந்து அப்படி கலந்து அப்படியே அந்த வாழ்க்கை நகரும். அதுதான் நான் பார்க்குறேன். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி அடுத்து மாணவர்கள், இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ஃபேவரபிள் மந்த்து. ஏன்னா புதன் உச்சம்,
அங்கே சூரியன் வந்து 17 செப்டம்பர் இணைய போகிறார். ஸோ புத ஆதித்ய யோகம் ஆக்டிவாக உங்களுக்கு 10th ஹவுஸில் வந்துடும். காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிறவங்களும் ரொம்ப ஃபேவராக இருக்கும். பிளான் படிக்கிறதுல உள்ள பிளான், ஃப்யூச்சரை பற்றின பிளான், ஏதாவது சின்ன கோர்ஸ் எடுக்கிறீங்க, ஏதாவது சின்ன சப்ஜெக்டை கற்றுக்குறீங்க, யாரையோ டிஸ்கஸ் பண்ணுறீங்க, யாரையோ கன்சல்ட் பண்ணுறீங்க, அப்போ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக நடக்கும். ஃப்யூச்சர் எப்படி பிளான் பண்ணுறது ரொம்ப கிளாரிட்டியும் கிடைக்கும். எக்ஸாம்ஸ் ஏதாவது நியர்பையாக வரப்போகுதுன்னா அதுக்கு நீங்கள் தயார்படுத்துறீங்கன்னா அதுக்கும் இது ரொம்ப ஃபேவராக இருக்குது. ஸோ செப்டம்பர் மாணவர்களுக்கு அது ரொம்ப சாதகமாக இருக்குது, நெகட்டிவாக இல்லை. ஒரு குழப்பம் கூட கிடையாது, ரொம்ப தெளிவாக முடிவு எடுக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் 17th செப்டம்பர்லேருந்து இன்னும் நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். இன்னும் ரொம்ப போல்டாக ஸ்ட்ராங்காக டிசிஷன் எடுப்பீங்க, நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து இல்லத்தரசிகள் பெண்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி. இந்த தனுசு வந்து ஒரு நல்ல ராசி, நல்ல நல்ல நேரமாக இல்லை, நல்ல ராசியாக இருக்குது. இப்போ வந்து போராட்டமும் சுமையும் நிறைய சுமக்கக்கூடிய இடத்துல இந்த பெண்கள் வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. தனுசு வந்து எப்படின்னா பொறுப்பும் வந்துடுச்சு, பணமும் நம்ம சம்பாதிக்கணும், வீட்டையும் பார்க்கணும், ஃபேமிலியும் பார்க்கணும், ஹஸ்பண்டை பார்க்கணும், பொறுப்பும் அதிகமாக இருக்குது. இப்படி நம்மளை போட்டு ஒரு ப்ரெஷரில் வச்சுருக்காங்க. நம்மளை வந்து ஒரு ஃப்ரீயாக நிம்மதியாக நம்மளை ரிலாக்ஸாக வாழ விடாமல் நம்மளை ப்ரெஷரில் வச்சுருக்காங்கன்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஒரு டைம் தான் எது வச்சிங்களேன். இப்போ செப்டம்பரில் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குமா, ஒரு நிம்மதியாக ஃப்ரீயாக ரொம்ப பாசிட்டிவாக இருப்பீங்களான்னு கேட்டால் பரவாயில்ல. 50-50 ஒர்க்கும் நடக்கும், ஃபேமிலியும் பார்த்துப்பீங்க, ஏர்னும் பண்ணுவீங்க. பட் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும், கொஞ்சம் டைம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். அட்லீஸ்ட் கொஞ்சம் அப்ரிஷியேஷன் கிடைக்கும், அட்லீஸ்ட் உங்களுக்கு கொஞ்சம் வேல்யூ கிடைக்கும், கொஞ்சம் தேவையான பொருள் வாங்குற மாதிரி இருக்குது, மற்றவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரியும் இருக்குது, ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஸோ பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணலாம், பெட்டராக தான் அமைய போகுது. அதுதான் தனுசுக்கு இப்போ நேரமாக தெரியுது. ஸோ பெண்களுக்கு வந்து தனுசு இந்த 2026 செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் இந்த மந்த் வந்து உங்களுடைய தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணி பொருள் வாங்கி சேர்க்கக்கூடிய நல்ல மாதமாக நான் வந்து பார்க்குறேன். அதுக்கடுத்து வந்து நம்ம பார்க்குறது ஹெல்த்து. தனுசு ராசி ஆரோக்கிய ஸ்தானம். சனி 4, செவ்வாய் 7 ப்ளஸ் அப்புறம் 8க்கு ஷிஃப்ட்டு. சூரியன் வந்து கேதுவோட. மோசமான நோயின்னு ஒன்றும் இல்லை. பட் இருந்தாலும் தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு கால் பகுதி, கழுத்து பகுதி, இடுப்பு பகுதி கொஞ்சம் பிடிப்பு, ஒரு சின்ன சின்ன பெயின் அதெல்லாம் வந்து விலகிற மாதிரி இருக்குது. 100% நோயின்னு சொல்ல மாட்டேன். சில பேர் அலட்சியமாக இருந்தால், இப்போ சில பேர் ஜிம்முக்கு போவாங்க, சில பேர் வாக்கிங் போவாங்க, சில பேர் பாத்ரூமில் வழுக்கி விழுந்துருவாங்க, ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் வீட்டுக்குள்ளே படியில் எங்கன்னா வீட்டுக்கு வெளியில் போகும்போது படியில் தவறி விழுந்துருவாங்க, அந்த மாதிரி காலை இடிச்சுப்பாங்க, விளையாடும் போது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரி, இந்த மாதிரி ஏதாவது தான் அதிகம் தெரியுது. அதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா போதும், சேஃபாக இருந்தால் போதும். மொத்தத்தில் தனுசு ராசி 2026 செப்டம்பர் இஸ் ஃபார் பெட்டர். ஒரு நல்ல நேரமாக அடையாளம் காமிக்குது. ஈவன் அர்த்தாஷ்டம சனி இருந்தும் அஷ்டமத்தில் குரு இருந்துமே இது வந்து கொஞ்சம் ஃபேவரான மந்தாக தெரியுது. நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கும், நிறைய விஷயங்கள் முயற்சி செஞ்சு நடக்கிறதுக்குமே பலன்கள் நல்லா இருக்குது. இதுதான் என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது செப்டம்பர் மாதத்துடைய ஒரு டீட்டெயிலான பலனை பார்த்தீங்க. நான் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எந்த ராசியாக வேணால் இருக்கலாம், எந்த லக்னமாக வேணால் நீங்கள் இருக்கலாம். செப்டம்பர் மாதம் சுபகிரகங்கள் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு மாதம். நிச்சயமாக மேக்ஸிமம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரே ஒரு சுபகிரகமாவது வலுப்பெற்றிருந்தால், உதாரணத்துக்கு குரு உச்சமாக இருக்கிற ஜாதகம், குரு ஆட்சியில் இருக்கிற ஒரு ஜாதகம், இல்லை சுக்கிரன் உச்சமோ ஆட்சியோ இருக்கிற ஒரு ஹாரோஸ்கோப்பாக உங்களுக்கு இருக்குது. குறைஞ்சபட்சம் புதன், பாவிகளோடு சேராத புதனை வந்து எப்போவுமே சுபகிரகமாக எடுத்துப்போம் பிறவி ஜாதகத்தில். ஸோ அப்படி பாவிகளோடு சேராத புதன் உங்களுக்கு ஆட்சி உச்சம் வர்க்கோதமம் அப்படி அடைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது நல்ல பலனை கொடுத்துரும். ஏன்னா சுபர்கள் அப்படி உலா வரும்போது வலுப்பெறக்கூடிய மாதமாக இருந்தால் நாட்டிற்கு, வீட்டிற்கு, எல்லாருக்குமே, அது ஒரு மாணவராக இருக்கலாம், ஒரு அரசாங்க விஷயமா இருக்கலாம், ஒரு அரசியல் விஷயமா இருக்கலாம், ஒரு சட்ட விஷயமா இருக்கலாம், ஒரு பொருளாதார விஷயமா இருக்கலாம், ஒரு பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒன்று உலகளாவிய ஒரு பேச்சாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலுமே ஒரு நன்மையை கொடுத்துரும். ஒரு வாகனம், ஒரு திருமணம், நிறைய விஷயங்கள் வந்து அந்த பாசிட்டிவ் நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய மந்த் தான் வந்து இந்த செப்டம்பர் மாதம். ஸோ உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு சுபராவது வலுவாக இருக்கிறான்னு பாருங்கள். அண்டு இதை வந்து உங்களுடைய பர்த்ஸோட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பாருங்கள். அதாவது இதை வந்து சூப்பர் இம்போஸ் பண்ணி பார்க்க சொல்லியிருக்கேன் நிறைய முறை. உங்கள் ஜனன ஜாதகத்தில் உள்ள தசாபுதி என்ன, அது சுபரா அசுபரா, என்ன தசாபுதி நடக்குது, உங்களோட சுய ஜாதகம் எவ்வளோ வலுவாக இருக்குது, அதை பேஸ் பண்ணி இந்த கரண்ட் டிரான்சிஷன் எப்படி உங்களுக்கு அது அப்ளிகபிளாக நீங்கள் எடுத்துக்க முடியும். அதனால தான் உங்கள் பர்த் சார்ட், அது எப்படி நட்டல் சார்ட், அதாவது ஜனன ஜாதகம், அதை அப்படி வச்சு அதுக்கு மேலே இந்த கோள்கள் எப்படி நகருதுன்னு அப்படி ஒரு 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 3Gயில் அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியும், நகர்ற மாதிரி இருக்கும். மேலே சூப்பர் இம்போஸ் பண்ணுவாங்க. அதோட இது எப்படி ஒப்பிட்டு என்ன பலன் தரப்போகுதுன்னு தெரிஞ்சுங்க. ஸோ எல்லா ராசிக்குமே ஆல்மோஸ்ட் நல்லா இருக்குது.
அந்த டீட்டெயிலான பலன் சொல்லும்போது புரிஞ்சிருப்பீங்க. ராசி மற்றும் லக்னம் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். ஏற்கனவே நிறைய முறை சொல்லியிருக்கேன். ராசி என்பது உங்களுடைய மனம், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விருப்பம். லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதன்படி உங்கள் வாழ்க்கை நகரும். அதை புரிஞ்சுங்க. அண்ட் செகண்ட் திங் வந்து இந்த lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் என்ன சர்வீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து வாய்ஸ் கிளிப் சர்வீஸ் நிறைய இருக்குது. அதில் வந்து எங்கள் டீமில் தலை சிறந்த ஜோதிட வல்லுநர்கள், அதாவது அஸ்ட்ராலஜிலே வந்து சீனியர் அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க. அவங்க வந்து நீங்கள் கேட்குற கேள்வியை துல்லியமாக கணிச்சு அதுக்கேற்ற வாய்ஸ் கிளிப்பில் பெஸ்ட்டாக சர்வீஸை கொடுக்க முடியும். அண்ட் உங்களுடைய கன்சல்டேஷன் உங்களுக்கு பர்சனலாக தேவைப்படுது, டைரெக்டாக என்னை மீட் பண்ணணும், இல்லை ஃபோன் மூலிமா என்கிட்ட பேசணும், உலகத்தில் எங்கே இருந்தாலுமே என்னை நீங்கள் காண்டாக்ட் பண்ண முடியும். டிஸ்பிளே தெரிய நம்பர்ஸை நீங்கள் வந்து என்னோடய கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் டீம் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அவங்களோட பேசலாம், சர்வீஸை பற்றியும் கேட்டுக்கலாம் அண்ட் எடுத்துக்க முடியும். அடுத்தது வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல விரும்புறது, நாட் ஓன்லி அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, வாஸ்து சர்வீசஸ், ஜெமாலஜி, இப்போ ருத்ராட்சலாம் நிறைய பேர் கேட்டதுனால நானும் பர்சனலாக நான் கொஞ்சம் தெய்வீக நம்பிக்கை அதிக உடைய ஆள். நான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் மாடர்னாக உங்களுக்கு தெரியலாம். பட் ஆனால் நான் வந்து கடவுள் நம்பிக்கையும் தெய்வீக நம்பிக்கையும் அதிகம் உடைய ஆள். ஸோ கடவுளை வணங்குவது, பூஜிப்பது, அதை வந்து மந்திரங்களை ஜபிப்பது, இல்லை ருத்ராட்சங்கள் பயன்படுத்துவது, ரத்தினங்களை பயன்படுத்துவது, ஆலயங்கள் செல்வது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறேன். அண்ட் என்னுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், உறவுகள் எல்லாருக்கும் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்சியராக ஈடுபாடோட ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன்னு. ரொம்ப எமோஷ்னலாக ஈடுபாடோட தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுவேன். அதுதான் நான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுடைய மனம் என்பது சந்திரன், உங்களுடைய புத்தி அப்படின்றது சூரியன். அறிவால் நம்ம வந்து எதை செய்ய போகிறோம் நமக்கு தெளிவாக தெரியணும். ஆனால் மனமாற, அது உளமாற, அது உணர்வுபூர்வமாக செய்யும் பொழுது ஒரு முழுமையான பலனை நிச்சயமாக இந்த பூலோகத்தில் இறைவன் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார். அதுபடி நீங்களும் முயற்சி பண்ணுங்கள். அதனால் எந்த சர்வீஸ் ஆனாலும் நீங்கள் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீட் இருக்குது, ஏன்னா இப்போ வந்து நிறைய பேருக்கு எது எங்கே அவைலபிளாக இருக்குது, எது வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது, என்ன இருக்குதுன்னு யாருக்கும் தெரியறதில்லை. அதனால் அந்த சர்வீஸையும் அடிஷ்னலாக ஆட் பண்ணி வச்சுருக்கோம். பூஜைகளை பற்றியும் ஆட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ ஒரு என்கொயரி நீங்கள் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது என்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கோ அதை பயன்படுத்திங்க. நிறைய சர்வீஸ் தொடர்ந்து ஆட் பண்ணி தான் இருக்கும். எங்களுடைய வெப்சைட்டுக்கும் ஆதரவு கொடுங்க, எங்களுடைய இந்த சேனலுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவு எப்பவுமே கொடுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் என்னென்ன டைட்டிலில் கொடுத்தாலும் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் நீங்கள் அஸ்ட்ராலஜி மூலிமா ஒரு பக்கம் நாலேஜை கெயின் பண்ண முடியும், ஒரு பக்கம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தெரிஞ்சிக்க முடியும், அண்ட் என்னோடய நீங்கள் பேச முடியும். தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.